ஆன்செஸ்ட்ரல் பிஸ்னஸை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதன் மூலமாக ஒரு லாபங்கிறது இருக்குது. மூதாதையர்கள் அப்படிங்கிறவங்கள குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. அப்போ குடும்ப தொழில்னு ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ தொழிலை வச்சு தான் நிறைய விஷயத்த பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரொஃபஷ்னலாக நம்ம எவ்வளோவா வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம பேஷனுங்கிறது ஒன்றா இருக்கும். ஒன்றுமில்ல, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, ஃபோட்டோகிராஃபியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அல்லது ஒரு மேத்மெட்டிக்ஸை ஒரு மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பாங்க. குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பியூட்டி காஸ்மெட்டாலஜி செக்டரில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் பேஷன் எதுவோ அதை தைரியமாக தொட்டிங்க. ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு குரு பார்வை விழுறதுனால யார் வேணால் என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறியா, அறிவு இருக்கா அப்படிம்பாங்க. நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து உங்கள் பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தொழிலில் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஸ்திர ராசிங்கிறது கும்பம். அங்கே குருவுடைய பார்வை விழுது. அங்கேருந்து இப்போ மீனத்துக்கு இப்போ தான் போயிருக்கிறாரு. குருவுடைய பார்வைங்கிறதுக்கு ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கும். உச்ச குரு பார்க்குறாருன்னா பக்கத்து வீட்லேயுமே கொஞ்சம் குருவுடைய இன்சைட் விழும். அப்போ கும்பத்திலே விழுறதுனால நீங்கள் அமைக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது ஸ்திரமாக இருக்கும். ஸ்திரம்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ லாங் டேர்மாக ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு, உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட நீங்கள் அந்த பிஸ்னஸை கொடுக்கறதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவுது.